வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் அடுத்தடுத்து ஒத்திவைப்பு. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 5 பேர் உட்பட 12 குற்றவாளிகளை விடுதலை செய்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாட்டிலேயே முதல் முறையாக டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடி கும்பலில் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மேற்கு வங்க நீதிமன்றம் தீர்ப்பு. கிட்னி விற்பனை செய்ததாக பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்தவரின் ஆடியோ பேச்சு சமூக வலைதளங்களில் வைரல். நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. தொழில் அதிபர்களிடம் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி மோசடி மன்னன் ரோகன் சல்தானா மங்களூரில் கைது. ரூபாய் 35 லட்சம் ரொக்கம், 667 கிராம் தங்க நகைகள், ரூபாய் 2.76 கோடி மதிப்புள்ள வைர நகைகள் பறிமுதல். ரஷ்யா நாட்டிற்கு படிக்கச் சென்ற ஸ்ரீ முஸ்னம் மருத்துவ மாணவரை பொய் வழக்கில் கைது செய்து போருக்கு அனுப்ப திட்டம். மாணவனை மீட்டு தரக்கோரி பெற்றோர் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த சீமான் முத்து மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தார். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை விவகாரம் சந்தேக நபரின் வீடியோ புகைப்படங்களை வெளியிட்டது காவல்துறை. லேசான தலைச்சுட்டல் காரணமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா நீக்கம். எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. வீடுகளுக்கு வரும் திமுகவினரிடம் மக்கள் கேள்விகளை கேட்க வேண்டும். பொதுமக்களுக்கு தமிழிசை அறிவுறுத்தல். விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.